பழனியில் இருதரப்பினரிடையேயான மோதலில் 4 பேர் படுகாயமடைந்தனர். பேருந்து மீது கல்வீச்சு, சாலை மறியல் என தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பழனியில் இருதரப்பினரிடையேயான மோதல் குறித்து எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, அங்க இருதரப்பினரிடையேயான மோதல் ஏற்பட என்ன காரணம்? அதாவது பழனி வழியாக மணப்பாறையிலிருந்து தேவனூர் புதூருக்கு பசு கன்றுகளை ஏற்றி என்ற வாகனத்தை தடுத்து பழனி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மன்னார்குடி வைஷ்ணவ மரத்தை சேர்ந்த ஐயர் பசுமாடுகளை ஏற்றி வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி பழனி காவலில் ஒப்படைத்து புகார் அளித்தனர். வாகனத்தில் அளவுக்கு அதிகமான மாடுகள் மற்றும் தீவனங்கள் இல்லை, குடிநீர் இல்லை என்று வதைக்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. பாலாஜி, இப்போ அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை வருது? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த பழனியில இந்த பசுங்கன்றுகளை ஏற்றி வந்த வாகனத்தை பிடிக்கப்பட்டது தொடர்பாக இரு தரப்பினர் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது இந்து அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் காவல் நிலையத்தில் கூடினர். இவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை முறையில் அந்த அவர் மடாதிபதியை காவல் நிலையத்தை விட்டு வெளியே அனுப்புவதற்காக காவல்துறை முயற்சி செய்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே கல்வீச்சு நடந்தது. இந்த கல்வீச்சில் சிவசேனாவை சேர்ந்த மாநில செயலாளர் அசோக் பாபு உள்ளிட்ட 5 பேர் மீது கல்வீச்சில் மண்டை உடைந்தது. இது காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். பாலாஜி, இதுவரைக்கும் அங்க எத்தனை பேருக்கு காயம் அடைஞ்சிருக்கிறாங்க? அந்த காயமடைஞ்சவங்க எல்லாம் எந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க? அதை பத்தின விவரத்தை சொல்லுங்க பாலாஜி. இந்த கல்வீச்சில் காயமடைந்தவர்கள் 5க்கும் மேற்பட்டவர்கள் தான் காயமடைந்திருக்காங்க. இவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டிருக்காங்க. பேருந்துகள் மீது கல்வீச்சு எதுவும் நடந்திருக்கிறதா, இல்ல சாலை மறியல் போராட்டம் நடக்குதா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது போலீசாருக்கு தடியடி ஏற்படுவதை தொடர்ந்து இந்து அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டு அரசு பேருந்தை மறித்து கண்ணாடியை உடைத்து விட்டனர். இப்போது பழனியில பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இப்ப இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அந்த பேச்சுவார்த்தை யார் நடத்திட்டு இருக்காங்க பாலாஜி? பேச்சுவார்த்தை என்பதை மாவட்ட கண்காணிப்பாளர் இங்க பழனிக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து பழனியில் அதிவிரைவுப்படை போலீசார் வந்துள்ளனர். இப்போது ஆங்காங்கே போலீசார் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.